செங்கோட்டையில் நடந்த மாநில அளவிலான மின்னொலி கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி சுழற்கோப்பையை வழங்கினார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை எஸ்எம்எஸ்எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள கூடைப்பந்து மைதானத்தில் ரோட்டரி கிளப் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் மற்றும் ரெட்போர்ட் கூடைப்பந்தாட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன் நினைவு கோப்பைக்கான 2வது மாநில அளவிலான மின்னொலி கூடைப்பந்து போட்டிகள் கடந்த 4 நாட்களாக நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆண்கள் பிரிவில் 16 அணிகளும் பெண்கள் பிரிவில் 6 அணிகளும் தனித்தனியாக போட்டிகள் நடந்தது. இதில் வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இந்த நிலையில் நேற்று இரவு இறுதிப் போட்டிகள் நடந்தது. இதில் பெண்கள் பிரிவில் நடந்த இறுதிப் போட்டியில் சேலம் அணியும் தஞ்சாவூர் அணியும் மோதின. இதில் சேலம் அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது. இதேபோல் தமிழ்நாடு போலீஸ் அணியும் அறந்தாங்கி அணியும் மோதின. இதில் தமிழ்நாடு போலீஸ் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றது. இந்நிகழ்ச்சியில் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முதலிடம், 2ஆம் இடம், 3வது இடம் மற்றும் 4வது இடம் பிடித்த அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன் நினைவு கோப்பையும் மற்றும் பரிசு தொகையும் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள், ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், கூடைப்பந்தாட்ட வீரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணமுரளி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. விளையாடிய மாபெரும் வீரர்கள் வாழும் ரெட்போர்ட் கூடைப்பந்து கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.